தனுசு ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ராசியாக அந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்களும் கடந்த 1.5 வருஷ காலமாக ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பாங்கங்க. சனி அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கும்போது ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் உத்தியோகத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, ஒரு லேசினஸ்ஸு, அந்த ஒரு லேசினஸ்னால் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிக்க முடியாமல் ஒரு தடங்கள், சிக்கல், இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அது இப்போ மாறுமா அப்படின்னு கேட்டால் மேலோட்டமாக பார்த்தா மாறாதுங்க, அப்படியே தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1-4க்குரியவர், அதாவது உங்கள் ராசி அதிபதி மற்றும் சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் மறையிறது அவ்வளோ சிறப்பு இல்லைதான். ஆனால் என்ன ஆகுறாருன்னா அங்கே உச்சமாகிறார். அப்போ உச்சமாகும்போது முழு பலனை பெறார், முழு பலம் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்குது. அப்போ ராசியாதிபதி சுகஸ்தானாதிபதி முழுசாக பலம் பெறும்போது உங்களுக்கு கட்டாயம் நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களோட சிந்தனைகள் தெளிவாகும், மனக்குழப்பம் தீரும், தெளிவான முடிவு எடுப்பீங்க. அலைச்சல், தேவையில்லாத அலைச்சல் ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதாவது ஒரு பிரயோஜனம் இருந்தால் எவ்வளோ அலைச்சல் அலைஞ்சாலும் நமக்கு ஒரு திருப்தி இருக்குங்க. ஆனால் பிரயோஜனமே இல்லாமல் அலையும் போது மனசு வலிக்கும், கொஞ்சம் வேதனையாக இருக்கும். அந்த வேதனைகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலியமாக சாதகமாக போகுதுங்க. ஒரு நல்ல தொழில் அமையக்கூடிய அமைப்பு, வீடு 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகங்களை சொல்லக்கூடிய இடம். அந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குரு 8ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு நீண்ட நாள் வியாதி ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ ஒரு சர்ஜரி மூலியமாக அந்த வியாதி குணமாகும். இன்சூரன்ஸ் வரவு அப்படிங்கிறது இந்த சமயத்தில் உங்களுக்கு நல்லபடியாக வரும். இது வரைக்கும் இன்சூரன்ஸ் பண்ணாதவங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும், பண்ணாமல் இருக்கவங்க இப்போ பண்ணி உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு விரயம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை குரு பார்க்குறாருங்க. குருவோட பார்வை 12, 2, 4 இந்த இடங்கள்ல பார்க்குறாரு. குறிப்பாக 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் இப்போ விரயம் பண்ணும்போது அது உங்களுக்கு கட்டாயம் ஒரு லாபத்தை கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இன்சூரன்ஸில் ஒரு முதலீடு பண்ணுங்க. உயில் சொத்துக்கள் மூலியமாக ஒரு வரவு அப்படிங்கிறது இருக்குங்க. இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குறனால ஒரு மருத்துவ செலவு அப்படிங்கிறது வரும். ஆனால் அந்த மருத்துவ செலவு மூலியம் அந்த வியாதி குணமாயிருங்க. உடல் ஆரோக்கியங்கிறது மேம்படும். அது மட்டும் இல்லாமல் சுப விரயங்கள், குடும்பத்தில் நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள், தங்கம் வாங்குறது, உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அதுக்கு திருமணத்துக்காக தங்கம் வாங்கி அதுக்கு ஒரு சுபவிரயம் பண்ணுறது, இந்த மாதிரியான அமைப்புகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு இந்த சமயத்தில் கட்டாயம் தீரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, ஏன்னா கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ கட்டாயம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. குடும்பத்தில் எனக்கு மரியாதையே கிடையாது, நான் எதை சொன்னாலும் அவங்க ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ 2ஆம் இடத்துல குரு பார்க்குறனால உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்குங்க. குடும்பத்துக்கு புது வரவு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்குது. தட் மீன்ஸ் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு. குறிப்பாக குரு உச்சமாக இருக்காரு. ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குல தெய்வத்தோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களோட சிந்தனைகள் அப்படிங்கிறதுக்கு இப்போ தான் நீங்கள் முழு வடிவம் கொடுப்பீங்க. உங்கள் சிந்தனையை பார்த்தீங்கன்னா ஒரு செயலாக மாற்றுவீங்க. வேற்று மொழி, வேற்று மதத்தினால் உங்களுக்கு இப்போ நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதனால் வெளிநாடு ஆதாயம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்கும். இப்போ இங்கே இந்தியாவில் தொழில் நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ வெளிநாட்டில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும், ஃப்ரான்சைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ தாராளமாக பண்ணலாம். படிக்கிறதுக்காக மாணவர்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா உயர்கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க. பணவரவு நல்லா இருக்குங்க. அதாவது விரயம் நிறைய பண்ண போகிறீங்க,
அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் அந்த விரயம் பண்ணுறதுக்கு பணம் வரணும்ல, கட்டாயம் குரு 2ஆம் இடத்தை பார்க்குறனால பண வரவு அப்படிங்கிறதும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. குடும்பத்தில் வந்து பணம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டில் ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணுறது, ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த சமயத்தில் குரு பகவான் கொடுக்க போகிறாருங்க. அடுத்து 4ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு. அதாவது உங்களோட சொந்த வீட்டையே உங்களுக்கு 4ஆம் இடத்தையே குரு பகவான் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது கட்டாயம் ஒரு நீண்ட காலமாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து 100% இருக்குங்க. அதாவது உங்களோட சுய ஜாதகத்திலையும் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த 1 வருட காலத்துக்குள்ள ஒரு நிலமாவது வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள், போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே இந்த சமயம் ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துலேயும் குருவோட அருள் நீங்கள் ஜாலியாக சுகமாக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க. அப்போ என்ன பணம் ஒருத்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் நம்ம ஜாலியாக இருப்போம், பணவரவு நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஜாலியாக இருப்போம். இப்போ இந்த 2 இடத்தையுமே குரு பார்க்குறாரு தனுசுக்கு. அப்படிங்கும்போது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மேன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தே தீருங்க. ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு தொழில் அதிபராக ஆகக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னும் இந்த 1 வருட காலம் நீங்கள் சூப்பராக இருக்கணும்னா மூலம் நட்சத்திரத்தன்னைக்கு அனுமன் வழிபாடு பண்ணுங்கள். அனுமன் சாலிசா நீங்கள் படிச்சுட்டு வர வர உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க.